லூக்கா சுவிசேஷம் 11வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா சுவிசேஷம் 11வது அதிகாரம் 9 13 வரை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிப்போம். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் இந்த கால வேளையிலும் ஒவ்வொரு இருதயங்களிலும் கர்த்தர் பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. எங்கள் ஒவ்வொரு இருதயங்களிலும் கர்த்தாவே நீங்க பேசுங்க. வேதத்தில் உள்ள அதிசயங்களெல்லாம் கர்த்தாவே நாங்கள் காணும்படி எங்கள் கண்களை திறந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கால வேளையில கர்த்தாவே ஆண்டவரே வார்த்தையின் மூலமாக ஒவ்வொரு இருதயத்திலும் நீ பேசுவீராக. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்துல, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று நாம் வாசிக்க கேட்டோம். ஏனென்றால் கேட்கிறவன் எவனோ என்ன செய்கிறானா, பெற்றுக் கொள்ளுகிறான். தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த கடைசி 13வது வசனத்துல பார்க்கிறோம். 11 உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானோ, அவனுக்கு தேலை கொடுப்பானோ. பாருங்க, முட்டையை கேட்டால் அவனுக்கு தேலை கொடுப்பானோ. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தமிழத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட வசனத்தில் 3 பொருள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். என்னன்னது? 1 அப்பம், 2வது மீன், 3வது முட்டை. பாருங்க, அது சரீரத்துக்கு நல்லது என்று இயேசு கிறிஸ்து அவர் நாமனால அவரே சொன்ன வார்த்தை. முடியாதவங்க கூட முட்டை சாப்பிடுவாங்க. அது நாட்டுக்கோழி முட்டை, அது உடம்புக்கு நல்லது. அப்ப பாருங்க, மீனுமே சரீரத்துக்கு நல்லது. முடியாதவங்க கூட மீன் சாப்பிடலாம். மாமிசத்துல மீன் நல்லது. அப்பம் அப்ப இது இந்த கொடுக்கிறதுக்கு நாம் அறிந்திருக்கும் போது நம்மை உண்டாக்கின அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியை தர அவர் வல்லமை உள்ளவர். மத்தேயு சுவிசேஷத்துல பார்க்கிறோம் நன்மையானத, அதே வசனம் மத்தேயு சுவிசேஷத்துல இருக்கு. அந்த இடத்துல பார்க்கிறோம் நன்மையானதை தர கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நமக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? கேட்க வேண்டும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தர் நமக்கு தரும் வரை என்ன செய்யணும்? நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நம்பிக்கை கர்த்தர் மேல் வைத்து விசுவாசத்தோடு என்ன செய்யணுமா? நாம் கேட்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். நாம் அவரை காணும் வரை என்ன செய்யணுமா? நாம் தேடிக்கொண்டே இருக்க வேணும். அதிகாலை வேளையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். சீசர்கள் 4ஆம் ஜாமத்துல இயேசு கிறிஸ்து கடல்ல தண்ணீர்ல நடந்து வருவதை அவங்க பார்த்தாங்க. அப்ப நம்ம இயேசு என்ன செய்யணும்? அதிகாலையில எழுந்து நாம் வேதத்தை வாசித்து நாம் ஜெபித்து அவரை நாம் கண்டடைய வேண்டியது இந்த நாட்களில் மிகவும் அவசியம். நாம் கேட்டுக்கொண்டிருக்க வேணும். ஒரு லட்சியத்தோடு ஆண்டவர் தருவார் என்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் அவர் மேல் வைத்து என்ன செய்யணும்? நாம் கேட்டாதான் நாம் கேட்டுக்கொண்ட காரியத்தை கர்த்தர் தர அவர் வல்லமை உள்ள தேவனாக இந்த கால வேளையில் அவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தேடுங்கள்
வந்து அப்பொழுது என்ன செய்வோம்? அவரை கண்டடைவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நாம் அவரை காணும் வரை அவரை தேடிக்கொண்டே இருக்க வேணும். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். நாம் அவரை தரிசிக்கும் வரை என்ன செய்யணுமா? அவரை தேடிக்கொண்டே இருக்க வேணும். சோர்ந்து போயிடக்கூடாது. அப்பொழுது நாம் அவரை நிச்சயமாக என்ன செய்வோம்? வந்து கண்டடைவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேடுதல் நமக்கு இந்த நாட்களில் கடைசி காலத்தில் மிகவும் அவசியம். தேடுதல் நமக்கு மிகவும் அவசியம். உபாகமம் 4வது அதிகாரம் 29 பார்க்கிறோம். உபாகமம் 4வது அதிகாரம் 29. அப்பொழுது அங்கே இருந்து, எங்கே இருந்து? அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய். உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் போது அவரை கண்டடைவாய். அப்ப கர்த்தரை தேடும் போது எப்படி தேடணுமா? முழு இருதயத்தோடும் முழு சிந்தையும் என்ன செஞ்சிடணும்? அவருக்குள்ளாக கடந்து போய்விட வேணும். வந்து அவரை தேட முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவும் என்ன செய்யணுமா? நம்ம அவரை தேடும் போதுதான் அவரை நாம் கண்டடைவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு முதலாவது தேடுதல் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படாதவங்க கூட பாருங்க, எங்கெங்கேயோ போய் கடைசியாக இந்த தேடிக்கொண்டே இருப்பாங்க. எது உண்மையான தெய்வம்? நம்ம ரட்சிக்கும் தெய்வம் எது? நமக்கு நன்மை செய்யும் தெய்வம் எது? இந்த பாவத்திலிருந்து தூக்கி எடுப்ப தெய்வம் எது என்று எல்லா இடங்களையும் போயிட்டு தான் கடைசியாக இந்த தேடிக்கொண்டே இருப்பாங்க. இந்த தேடுதல் நமக்கு மிகவும் அவசியம். தேடிக்கொண்டே இருக்கும்போது கர்த்தர் தென்படுவார். அவரை நாம் காணும் வரை நாம் தேடிக்கொண்டிருக்கணும். நமக்கு முதலாவது தேடுதல் மிகவும் அவசியம். ஒரு வாஞ்சை நம் இதயத்துக்குள்ள இருக்க வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 17வது வசனத்துல பார்க்கிறோம். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப அதிகாலையில் நாம் எழுந்து என்ன செய்யணும்? தேவனை நாம் தேடுகிறவர்களாகவே இருக்க வேண்டும். அதிகாலையில தேடி அவரை பாடி துதிக்கும் பொழுது வந்து நம்முடைய தேவைகள் நமக்கு இன்னதென்று தேவை என்று நான் நினைப்பதற்கு முன்பாக அவர் அறிகிற தேவன். அவரை நாம் தேடும் போதுதான் வந்து நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். தேவனிடத்தில் நீங்க சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப வந்து பாருங்க, இந்த கடைசி காலத்துல வந்து நாம் தேவனிடம் கேட்க வேணும். அவரை நாம் தேடுதல் ஒவ்வொருவரும் தேவனை தேட வேண்டியது மிகவும் அவசியம். அப்படி தேடும் பொழுதுதான் வந்து அவரை நாம் கண்டடையும் போது நமக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு, தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு உண்டாகும். ஒரு நன்மையும் நமக்கு என்ன செய்யாது? வந்து குறையாமல் ஆண்டவர் நமக்கு தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் 34வது சங்கீதம் 10வது வசனத்துல பார்க்கிறோம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அப்ப கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு நீங்கள் நான் இந்த அதிகாலை வேளையில தேவனை தேடி அவர் வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வந்த அந்த தேடுதல் மிகவும் அவசியம். கர்த்தரை தேடுகிற உங்களுக்கும் எனக்கும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் எந்த குறைவும் இருக்காது. அந்த நிறைவானது வரும் பொழுது குறைவானதெல்லாம் ஒழிந்து போகும். இந்த நிறைவான அந்த தேவன் நமக்குள்ள வர நாம் தான் என்ன செய்யணும்? இடம் கொடுக்கணும். ஒவ்வொரு செய்தி கொடுக்கும் போது வந்து சொப்பனத்தின் மூலமாக ஆண்டவர் பேசுவார். சொப்பனத்துல நாம் பார்க்கும் பொழுது அதிகாலையில் ஒரு 3 மணி இருக்கும். பாருங்க, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் சரி பெரியவர்களும் சரி அதுல காண்பிக்கும் போது வந்து அந்த பிசாசு ரெடியாக இருக்கிறான். வந்து இடது பக்கத்துல வந்து ரெடியா இருக்கிறேன். எப்படா அந்த இருதயத்தின் அந்த கதவுகளை திறக்கும் பொழுது இடைவெளி எப்ப கிடைக்கும் என்று காத்திருக்கிறான் பாவத்தை போடுவதற்கு. பாருங்க, இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். வந்து அப்ப பாருங்க, இந்த பாவத்தை போட்டு எப்படியாச்சிடும் வந்து அந்த நன்மையை பெறாதபடிக்கு அவருடைய வரங்களையும் அபிஷேகத்தையும் பெற்று அவருக்காக ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு தடை செய்வதற்கு ரெடியாக நிற்கிறான் பிசாசு. அதான் வசனம் இருக்கு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பாருங்க, வந்து கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படியணும். பிசாசுக்கு என்ன செய்யணும்? எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். பாவம் என்பது 3 எழுத்து தான். பாருங்க, இந்த பாவத்துக்குள்ளாக வாலிப பிள்ளைகளும் சரி ஒவ்வொருவரும் பெரியவர்களும் சரி ஒருபோதும் இந்த பிசாசுக்கு வந்து நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். பாவத்துக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். பிசாசு எந்த ரூபத்திலையும் வரும். மனுஷர் ரூபமாக, யார் மூலமாகவும் வரும், விசுவாசி மூலமாக கூட வரும்.
நாம் ஜாக்கிரதையாக நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசுக்கு ஒருபோதும் நாம் என்ன செய்ய கீழ்ப்படிய கூடாது. நாம் எதிர்த்து நிற்கும்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிற நாம் அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகிறவர்களாக இருக்கும்போது பிசாசுக்கு இடம் இருக்காது. மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33ல பார்க்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப ராஜ்யத்தை நீதியும் நாம் தேடும் போது நம்ம சரீரத்துக்குரிய தேவைகள் எல்லாவற்றையும் என்ன செய்வாரா? அளவோடு தரமாட்டானா, கூடவே தருகிற தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் யாருக்கு தேவன் தென்படுவார்? அந்த சுத்த மனசாட்சி உள்ளவர்களாய் இருதயத்தை சுத்தம் உள்ளவர்களுக்கு தேவன் தென்படுவார் என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். இருதயத்தை சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று பார்க்கிறோம். இருதயத்துல சுத்த ஒரு இருதயம் இருக்கணும். ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். நம்ம பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது அப்பொழுதுதான் நமக்குள்ள வந்துதான் என்ன செய்கிறார்? அவர் ஆசீர்வதிக்கிறார். நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லுகிறார். நம்ம இருதயமாக இந்த ஆலயம் தேவன் அந்த நம்ம இருதயத்துக்குள்ள அவர் ஆளுகை செய்கிற தேவன், வாசல் செய்கிற தேவன். இந்த இதயமாக இந்த ஆலயத்தை பாவத்துக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. இந்த சரீர பாண்டத்தை பரிசுத்தமாய் என்ன செய்யணுமா? கனமாய் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து என்று அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக தேவன் பேசுவதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, தேவன் அன்பாய் இருக்கிறார். தேவன் அன்புள்ள தேவன். அந்த அன்பு யாருடைய இருதயத்தில் பிறக்குமா? இருதயம் சுத்தம் உள்ளவர் ஒரு இருதயத்தில் பிறக்கும் என்று நாம் பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனத்துல கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல்ல மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. அப்ப பாருங்க, அப்ப தேவன் யாருடைய இருதயத்தில் பிறப்பாராம்? இருதயம் சுத்தம் உள்ளதாக இருக்கணும். தேவனுக்கு முன்பாக அவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய நடைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்கணும். அப்படிப்பட்ட நாம் சரி பண்ணி கொள்ளும் போது நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவரை இந்த பாவத்திலிருந்து வெளியில வர முடியல வருந்தி ஆண்டவரை கேட்கணும். வசனம் அதுதான் இருக்கு. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். விடுதலை வேணும்னா தேவனை நாம் கேட்கணும். ஆண்டவரே இதுல இருந்து எனக்கு விடுதலை தாங்க. ஒவ்வொரு பாவத்துக்கு பின்பாக பிசாசு இருக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாசியா இருந்த காலத்துல கூட பாருங்க, ஒரு சில இடங்கள்ல பேசும்பொழுதும் கூட தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வார்த்தை பேசும்போது எனக்குள்ள அப்படியே எனக்குள்ள இருந்து வெளியில போவதை நான் உணர்வேன். பரிசுத்த ஆவியானவர் பாருங்க, அப்ப ஆண்டவர் நமக்குள்ள இருக்க மாட்டார். அப்ப தேவனுக்கு பிரியம் உள்ளவர்களாக இருக்கணும். ஒவ்வொரு பாவத்துக்கும், பாவம் என்பது என்ன? நன்மை செய்ய அறிந்திருந்தோம், அது செய்யாமல் போனாலும் பாவம் தான். அப்ப இந்த பாவத்துக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. ஒவ்வொரு பாவத்துக்கும் பின்னாக பிசாசு இருந்து அவன் நடத்தி கொண்டே இருப்பான் நம்மளை அறியாம. அதனால பிசாசுக்கு எதிர்த்து நிலங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்ம சரி பண்ணி கொள்ள வேணும். இங்க வந்திருக்கிற வாலிப முகாமுக்கு வந்திருக்கிற லட்சியத்தோடு ஒரு தீர்மானத்தோட நீங்க வரணும். ஆண்டவரே, என் குறைகளை குற்றங்களை மன்னிங்க, உண்மை போல நான் மாறணும் அப்பா, இயேசுவை போல உண்மை போல நான் மாறணும், நீ சரிப்படுத்துங்க என்று ஆண்டவர் என்ன செய்யணும்? நாம் கேட்க வேணும். கேட்டாதான் என்ன செய்ய? ஆண்டவர் தர அவர் வல்லமையில தேவனா இருக்கிறார், ரெடியாக இருக்கிறார். பாருங்க, சுத்தமுள்ள இருதயம் இந்த நாட்கள்ல மிகவும் அவசியமாக இருக்குது. அப்படிப்பட்ட இருதயத்துல அந்த தேவன், அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்கள் தான் தேவனை தரிசிப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாலிப வயதில் சிருஷ்டிகரை தேவனை நாம் நினைக்க வேண்டும். அவர் வழிகளை நாம் செல்ல வேண்டும். எங்க வாசிக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 32, 33 நாம் பார்க்கிறோம். ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் என்றால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், மகிழ்ச்சி உள்ளவர்கள். பாக்கியவதி பாக்கியவான்கள். அப்ப பாக்கியவான்களாக நாம் காணப்படணும்னா என்ன செய்யணும்? அவருடைய தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்பட்டு அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கணும். அவர் வழிகளை நாம் காத்து நடக்கிறவர் மகனாக நாம் காணப்படணும். நீங்கள் புத்தியை கேட்டு ஞானம் அடைந்து
அதை விட்டு விலகாதிருங்கள். பாருங்க, இந்த வாலிப வயது கர்த்தருக்கு செவி கொடுக்க வேண்டும். அவருடைய வழிகளை காத்து நடக்க வேண்டியது மிகவும் அவசியம். நாம் ஞானம் அடைந்து அதை விட்டு விலகாதிருக்க வேணும். தீமை எதுவும் நம்ம இதயத்தில் பிரவேசிக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த விஷயத்துல ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் சாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படா சோர்த்து போவான், அவனுக்குள்ளாக எப்ப போகலாம் என்று பிசாசு ரெடியாக இருக்கிறான். அதே மாதிரி தேவன் வலது பக்கத்துல அவர் எப்பொழுது நம் மகன் பாவத்தை அகற்றி விட்டு அறிக்கை செய்வான். அவனுக்குள்ளாக ஆசீர்வதிக்கணுமே, அவனை உயர்த்தணுமே, பாதாளத்துக்கு போகாதபடி அந்த பாவத்திலிருந்து நீக்கி சாபத்திலிருந்து நீக்கி என்னிடம் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் வலது பக்கத்திலிருந்து தேவன் பேசிக் கொண்டு இருக்கிறார். அதுதான் உண்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23 பார்க்கிறோம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து என்ன வருமா, ஜீவ ஊற்று புறப்படும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நாம் தேடும் போது நாம் அவரை கண்டடைகிறோம். தட்டுகிறவனுக்கு என்ன செய்யுமா, திறக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். நமக்கு கதவு திறக்கும் வரை நாம் என்ன செய்யணுமா, நாம் தட்டி கொண்டே இருக்க வேணும். விடாமுயற்சி நமக்கு இந்த நாட்களில் மிகவும் அவசியம். ஒரு சில காரியம் வந்தாலும் சோர்வு வந்தாலும் அசைந்து போய்விடுகிறோம். ஒரு அசையாத ஜீவியை நாம் செய்ய வேண்டும் என்றால் தேவன் நமக்குள்ள வரணும். தை பிறந்தா என்ன பிறக்கும், வழி பிறக்கும் என்று ரசிக்கப்படாதவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். நமக்கு இயேசு நம் உள்ளத்துல பிறந்தா என்ன பிறக்கும், வழி பிறக்கும். அவருடைய வழியிலே நம்மை கொண்டு செல்லுவார். எந்த தீங்கு வராதபடி கர்த்தர் நம்மளை பாதுகாத்துக் கொள்ளுவார். சங்கீத புஸ்தகம் 91வது சங்கீதத்தில் நான் வாசிக்க கேட்டோம். சங்கீத பகுதியில உன்னதமானவரை சிறகுல பாருங்க நம்மளை மறைத்து பாதுகாக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல அந்த காரணம் சங்கீத பகுதியில் உன்னதமானவரை மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவனுடைய நிழலில் தங்குவான். நிழல் என்பது என்ன, சுகம். வெயிலில வந்தா நிழலை பார்த்து நோக்கி நாம் போகிறோம். அப்ப நிழல் என்பது சுகத்தை குறிக்கிறது. தேவன் சிறகுக்குள்ளாக நாம் இருக்கும் போது உங்களுக்கும் எனக்கும் ஒரு பாதுகாப்பு உண்டாகும். நம்ம எல்லாரும் தேவனுக்குள்ளாக நாம் இருக்கணும். அவருக்குள்ளாக நாம் நிலைத்திருக்கிறவர்களாகவே இருக்கும் பொழுது நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகும். சங்கீதம் 143வது சங்கீதம் 9வது வசனத்துல பார்க்கிறோம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தேவ கிருபையில நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஜெபத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். சோர்ந்து போகக்கூடாது. இடைவிடாமல் நாம் ஜெபிக்க வேணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிக்க வேணும். உபதேசத்தில் நாம் நிலைத்திருக்க வேணும். அன்பிலே நிலைத்திருக்க வேணும். விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்க வேணும். சகோதர சிநேகத்தில் நாம் நிலைத்திருக்க வேணும். இயேசு கிறிஸ்துவில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இயேசுவை நாம் நேசித்தால் அவர் நம்மை நேசிப்பார். தேவனிடத்தில் நீங்க சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். தேவனோடு நாம் இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு 4வது அதிகாரம் 7-8 வசனங்களை பார்க்கிறோம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவர் உங்களை விட்டு ஓடி போவார். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இரு மனமுள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். அப்ப அந்த இரு மனம் நமக்கு இருக்கக்கூடாது. ஒரே மனதோடு அங்கும் இங்கும் இருக்கக்கூடாது. இயேசுவை நாம் பிடித்துக் கொண்டு அவர் நமக்கு சொல்லுகிற அவருடைய வார்த்தைகளின்படி நாம் ஜீவிக்கும் பொழுது அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அவர் நம்மை பரிசுத்தம் பண்ணி கொள்ளும் போது தேவன் நமக்குள்ள அவர் நடத்துகிறார். 1 யோவான் 1வது அதிகாரம் 7-9 வரை நாம் வாசிக்கும் போது அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது என்று பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவங்களை ஒருபோதும் நாம் மறைக்க கூடாது. நீதிமொழிகள் 28:13 பார்க்கிறோம். தன் பாவங்களை மறைக்கிறவன்
வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்ப நமக்குள்ள இருக்கிற பாவங்களை, அசுத்தங்களை நாம் இயேசுவின் இரத்தத்தால அவரை நோக்கி, இந்த கல்வாரி சிலுவையில உங்களுக்கும் எனக்கும் மரித்த அந்த இயேசுவை நோக்கி நாம் பார்க்க வேணும். நமக்காக தான் மரித்திருக்கிறார். மறுபடியும் அவரை போல பாவத்தில் விழுந்த, உளையான சேற்றினில் விழுந்த நமக்காக அந்த உலகத்துக்கு வந்தார். பாவியை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். நாம் உரிமையோடு நாம் கேட்கலாம், அவர் மேல் நம்பிக்கை வைத்து கேட்கலாம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்னார். நாம் விசுவாசத்தோடு கேட்கும், நிச்சயமாக அவர் தருவார். நம் பிள்ளை கேட்க வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார். நம் பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவர்களாக நாம் காணப்படும் பொழுது அவர் நமக்குள்ள வந்து நம்மை ஆசீர்வதிக்க, இந்த பரிசுத்த ஆவியை தர, வரங்களை தர அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு பாவத்துக்கு அடிமையாகும் போது நாமளே விடணும்னு நினைச்சாலும் விட முடியாது. பயங்கரமான பாதாளத்தின் வல்லமைகள், பாவத்தின் வல்லமைகள், இதுல இருந்து யாரால மீட்கக்கூடும்? மனுஷரால முடியாது. வானத்தையும் பூமியை நம்மளை உண்டாக்குன, நம்மை சிருஷ்டித்த அந்த தேவன் மாத்திரம் நினைத்தார் வந்து நம்மளை பாவத்திற்கு மீட்டுக் கொள்ள முடியும். அந்த அதிகாரம் அவரிடத்தில் இருக்கிறது. நாம் செய்ய வேண்டியது ஒன்றை ஒன்று, பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு விட வேணும். ஒரு நிலவரமான ஆவியை வந்து காவிதிராஜ சொல்றார். சங்கீத புஸ்தகத்துல 51வது சங்கீதத்துல நேற்று வாசிக்க நாம் கேட்டோம். ஒரு நிலவரமான ஆவி பாருங்க, நமக்கு வந்து இந்த கடைசி நாட்கள்ல மிகவும் அவசியமாகவே இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி வந்து நம்ம அறிக்கை செய்து விட்டு விடும் போதுதான், அப்பொழுதுதான் அவர் பரிசுத்த ஆவியை வந்து நம் இருதயத்துக்கு அவர் ஊற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்காக பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது கடைசி காலம். நீங்கள் நானும் வந்திருக்கிற காலம், கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். இயேசுவின் வருகை அதி சமீபமாக இருக்கிறது. ஒரு நிமிஷத்துல 3 சத்தம் கேட்கப்படும் என்று பார்க்கிறோம். இந்த நாளுக்கு நீங்கள் நானும் ஆயத்தப்படுவதற்கு என்ன செய்யணும்? கேட்கறதெல்லாம் எது எதுல விடுதலை பெறணுமோ வந்து இந்த வாலிபர் முகாமிலே தேவன் பேசுகிற அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து அதுக்கு செவி கொடுக்கணும். செவி கொடுக்கும் பொழுதுதான் அந்த கர்த்தர் விடுதலை ஆக்குவார். விடுதலையாக்கி அந்த எக்கால தேவ எக்கால சத்தத்துக்கும் வந்து 3 சத்தம் கேட்கப்படும். அந்த சத்தத்துக்கு நாம் ஆயத்தமாகணும்னா பாவத்தோடு நீங்களும் நாளும் காணப்பட முடியாது. அந்த நாளுக்கு, பரிசுத்த நாளுக்கு நீங்களும் நாளும் ஆயத்தப்பட வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16, 17 பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16, 17 ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்துடன் ஒரு சத்தம், 2வது பிரதான தூதருடைய சத்தம் 2, 3வது தேவ எக்காலம். பாருங்க, தேவ எக்கால சத்தம். வானத்திலிருந்து அவர் என்ன செய்வாரா? இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்கு மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கு நாமும் அந்த என்ன செய்வோம்? கர்த்தருக்கு எதிர்கொண்டு மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுத்து. இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இந்த பாக்கியத்தை நீங்கள் நானும் பெற வேண்டும் என்றால் பாவங்களை அறிக்கை செய்ய வேணும். தேவன் விரும்புகிற நல்ல ஒரு பரிசுத்த ஜீவியம் நீங்களும் நானும் செய்ய வேண்டும். பரிசுத்த ஜீவியம் எப்படி செய்வது? வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தார் என்று பார்க்கிறோம். ஒரு வசனம் நமக்குள்ள இருக்கும் பொழுது வந்து பரிசுத்தமாகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 119வது சங்கீதம் 9வது வசனத்துல பார்க்கிறோம். வாலிபன் எதினால் சுத்தமாக்க முடியும்? வசனத்தை நாம் காத்து கொள்ளும் போது வந்து சுத்தமாகும் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த வசனத்துல இந்த ஒரு நிமிஷம் சொல்வது முக்கியமான ஒரு நிமிஷம். எந்த நேரம் அவர் சிந்தையாக இருக்கணும். எப்பொழுது வேணாலும் அவர் வருவார். நினையாத நாளிலேயே மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் ஆயத்தமா இருக்கு. இந்த நாளுக்கு ஆயத்தமாகணும்னா நாம் எவ்வளவோ விட வேண்டியதை விட வேணும். வந்து கர்த்தர் நமக்காக கல்வாரி சிலுவையில மரித்திருக்கிறார், இரத்தத்தை சிந்திருக்கிறார். மகனே மகளே, நான் உனக்காக மரித்தேன், நீ எனக்காக என்ன செய்தாய்? என்னதான் செய்ய முடியும்? நம் இருதயத்தை அவருக்கு ஆவி ஆத்மா சரீரத்தை முழுமையாக கொடுப்பதை தவிர தேவன் எதையும் நம்மிடம் கேட்பதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு நிமிஷத்தை 3 சத்தங்கள் கேட்கப்படும். ஆரவார சத்தம், ஆரவாரத்துடன் வரும் அந்த சத்தம், பிரதான தூதருடைய சத்தம், தேவ எக்கால சத்தம், இந்த
இந்த மூன்று சத்தமும் ஒரு நிமிஷத்திலே கேட்கப்படும். இந்த சத்தத்திற்கு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆயத்தமாவதற்கு என்ன செய்யணும்? அந்த பாவங்களை அறிக்கை செய்து தேவனிடம் நாம் சேர வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வழிக்கு போகிற நாம் நல்ல ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்து அவருடைய இயேசுவின் வழியிலே நாம் செல்லணும். பாவங்களை அறிக்கை செய்கிறோம், அவர் மன்னிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள், ஒரு பாவம் இல்ல, ரெண்டு பாவம் இல்ல, சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த பாவத்தை அறிக்கை செய்துட்டு பின்னிட்டு பார்க்க கூடாது. நம் முன்னேறி முன் செல்ல வேணும், பின்னிட்டு பார்க்க கூடாது. இயேசுவின் வழியிலே செல்லணும். இயேசுவின் வழி என்பது என்ன பார்க்கலாம்? இயேசுவின் வழி உத்தமமான வழி, செம்மையான வழி, நீதி நியாயமான வழி, அன்புள்ள வழி, பரிசுத்தமான வழி. அதுதான் இயேசுவின் வழி. அந்த வழியை நாம் தேர்ந்தெடுத்து என்ன செய்யணுமா? இயேசுவின் வழியிலே சொல்லணும். சங்கீதம் 128வது சங்கீதம் 1வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், பாவங்களை அறிக்கை செய்து விட்ட பிறகு இயேசுவின் வழியிலே சொல்லணும். அவர் கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன? நீதிமொழிகள் 8:13 பார்க்கிறோம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்ப வந்து கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனாயில் இருக்கட்டும், பெரியவர்களா இருக்கட்டும், சிறுவர்களா இருக்கட்டும், கர்த்தருக்கு பயந்து நாம் ஜீவிக்கும் போது வந்து கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். இந்த நாளுக்கு வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நாம் வசனங்களுக்கு ஒப்பு கொடுப்போம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. எல்லாரும் எழுந்து நின்று இந்த திருவசனத்துக்கு நாம் ஒப்பு கொடுப்போமாக. அவரே சத்தியமாயிருக்கிறார். அவர் சத்தியம். இந்த வசனங்களை நாம் சத்தியம் என்பது தேவ வசனம் என்று நாம் பார்க்கிறோம். நேரம் இல்லாததுனால நாம் ஒவ்வொருவரும் திருவசனத்துக்கு ஒப்பு கொடுப்போமாக. நாம் இதயத்துல ஒவ்வொருவரும் நம்மளை பார்த்து ஒவ்வொரு நபரிடம் சந்திக்கும் ஒரு மாற்றத்தை காண வேண்டும். கர்த்தர் ஒவ்வொரு இதயத்தில் இருக்கிற பாவங்களை கழுவி சுத்திகரிப்பதற்கு நாம் இதயத்தை அவருக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேணும். ஒவ்வொருவரும் நாம் கண்களை மூடுவோம். இந்த திருவசனத்துக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை நாம் அறிய இந்த சத்தியம் நம்மளை விடுதலை ஆக்குகிறது. வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி நம்முடைய கண்களை திறந்தரலும் என்று தாமிதாசர் சொல்றாரு. ஒவ்வொருவரும் நாம் வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று பார்க்கிறோம். நமக்கு வேண்டிய நாம் தேவனுடன் கேட்போம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டறியுங்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இந்த வசனத்தின்படி நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் கேட்போமாக. இயேசுவே, இந்த வேளையில இது முக்கியமான நேரமாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த வேளையில கர்த்தாவே நீர் உதவி செய்யுங்க. கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனப்பா. ஆண்டவரே, நீ இருந்து ஆண்டவரே நான் கேட்கிறது நீங்க தாங்கப்பா. பரிசுத்த ஆவியை தாங்க, நன்மையானதை தாங்க. இது கேட்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் தருவார். அந்த வசனத்தின் மூலமாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரக்கமுள்ள தேவனே, ஆசீர்வதிப்பதற்கான இரக்கமுள்ள வேலையினாலும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கொத்தாலை வேலையிலும் கூட அதிகாலையில் ஆண்டவரே கர்த்தரை பேரக்கூடியதான் ஒரு கிருபையை நீர் எங்கள் ஒவ்வொருவரும் தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். கொத்தாலை வேலையிலே பார்த்தினாலே ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மேம்படுத்தவும், உங்களுடைய நாமத்தை உயர்த்தவும் நீர் தந்த பெரிய